everyone, this is Staffwise Academy. நாம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாங்கல்யம் திட்டம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? திருமாங்கல்யம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து வேறு வேறு பெயர்கள்ல வந்து திருமணத்துக்குனே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அசிஸ்டன்ஸா நிறைய ஸ்கீம்ஸ்ல வந்து அண்டர் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ திருமாங்கல்யம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ 2025லேருந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து திருமாங்கல்யம் அப்படிங்கிற நேமில் வந்து இந்த திட்டம் செயல்பட்டு இருக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு திருமண உதவி திட்டங்களை வந்து பெரும்பாலும் திருமாங்கல்யம் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 50,000 வரை. ஓகேவா? ரூபாய் 25,000 ரூபாய் 50,000 வரை நிதி உதவியும் திருமாங்கல்யத்திற்கு 1 பவுன் 8 கிராம் 22 கேரட் தங்கத்தையும் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த முயற்சிகள் ஏழை பெண்கள், விதவைகளின் மகள்கள், அதற்கப்புறம் அனாதையான பெண்கள் மற்றும் கலப்பு திருமணங்களை இலக்காக கொண்டுள்ள தகுதிக்கு பொதுவாக குறைந்த வருமான சான்றிதழ் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது யார் யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி வந்து ஏழை பெண்களுக்கு, அடுத்து வந்து விதவைகளின் மகள்களாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அடுத்து வந்து அனாதை பெண்கள் அவங்களுக்கு, அப்புறம் கலப்பு திருமணங்களை இலக்காக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கலப்பு திருமணங்கள் பண்ணுறாங்கல்ல, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து தகுதிக்கு பொதுவாக குறைந்த வருமானம் சான்றிதழ் தேவைப்படுகிறது. ஸோ அவங்க வந்து வருமான சான்றிதழ் வந்து இந்த தகுதி எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறைவான அவங்களோட வருமானம் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுறது, மேரேஜ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு திருமண உதவி திட்டங்கள் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா அவங்க வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அல்லது ஏழை விதவைகளின் மகள்களுக்கு 5ஆம் வகுப்பு தேவை. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒரு தகுதின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் 2025ல் இது தமிழ்நாடு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமாங்கல்ய திட்டம் கீழே தான் செயல்படுது. ஆனால் இந்த மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண நினைவு உதவி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்த திட்டம் கிடையாது. கருணாநிதி அவர்களால் வந்துட்டு 1989 வந்து திட்டம். ஓகேவா? ஜூன் 3, 1989. ஓகேவா? 1989 கருணாநிதி அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப அவர் தலைமையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திருமண திட்டம் தான் வந்துட்டு இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ கொண்டு வந்தது? 1989 ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே இதுதான் அடுத்தடுத்த பேர்களில் வந்துட்டு உதவியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா ஈவே ராமசாமி மணியம்மையார் நினைவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக ஏழை விதவைகளின் மகள்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுல அதுக்கு முன்முயற்சியாக இந்த திட்டம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் தர்மாம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விதவைகளின் மறுமணத்தை அது ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னது? தர்மாம்மாள் அம்மையாருடைய நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படின்னு சொல்றது விதவைகளின் மறுமணத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள் திருமண திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனாதை பெண்களுக்கான திருமணத்தை முன்னெடுத்து
நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது என்னது? அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள் திருமண திட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட், டாக்டர் சவிதா பென் அம்பேத்கர் சாதி கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்டர் கேஸ்ட் மேரேஜை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற வகையில் வந்துட்டு இது சாதி கலப்பு சங்கங்கள் மூலம் சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கேஸ்ட் இவங்க தான் மேரேஜ் பண்ணணும் இப்படிலாம் இல்லாமல் இன்டர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட்டாக இருந்தாலும் ஹையர் கேஸ்ட்டாக இருந்தாலும் லோவர் கேஸ்ட்டு, அப்புறம் இன்டர் கேஸ்ட்டாக மேரேஜ்லாம் வந்துட்டு பண்ணக்கூடியவங்கள ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஜாதி பேதம்லாம் பார்க்குறதில்ல. இதை அதை பார்த்து தான் வந்துட்டு இவங்க கூட தான் இந்த கேஸ்டில் இருக்கவங்களோட தான் வாழணும் அப்படிலாம் இல்லாமல் இன்டர் கேஸ்ட் பண்ண ரெடியாக இருந்து பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஊக்குவிக்கிற வகையில் வந்துட்டு இந்த சங்கங்கள் மூலம் இந்த திட்டம் வந்து சவிதா பென் அம்பேத்கர் சாதி கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், உதவி விவரங்கள் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் என்னென்ன பண்ணாங்க? பண உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 எப்படின்னா 10ஆம் இல்லை 12ஆம் வகுப்பு வரை கல்வி தகுதி உள்ள பயனாளிகளுக்கு, 50,000 டிப்ளமோ இல்லை பட்டம் பெற்றவர்களுக்கு, தங்கம் வந்து திருமாங்கல்யத்திற்கு 22 கேரட் வந்துட்டு தங்க நாணயம், 1 சவரன் 8 கிராம் வந்துட்டு அந்த தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. என்னன்னா இந்த மாதிரி தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 2011 மே 17ஆம் தேதி வந்து ஜெயலலிதா அம்மாவால் கொண்டு வரப்பட்டதான் இந்த தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்துட்டு அவங்களால தான் கொண்டு வந்தப்பட்டு அந்த தாலி 8 கிராம் அந்த 22 கேரட்டை கொடுக்கக்கூடிய அந்த தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் நடத்தி வைக்கும் போது அவங்களுக்கு பெண்கள் கொடுக்குறாங்க அந்த திட்டம். அவங்க அது இல்லாமல் உதவித்தொகை அந்த திட்டம் வந்துட்டு ஜெயலலிதா அம்மாவால் வந்துட்டு மே 17, 2011 அன்னைக்கு கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1989 திருமணத்திற்கான ஒரு திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்த அம்மையார் 1989 கருணாநிதி அவர்களால் ஜூன் 3ஆம் தேதி வந்து இந்தமாரி ஒரு திருமண திட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 மே 17 ஜெயலலிதா அம்மா வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? சரி, திருமாங்கல்யத்திற்கு 22 கேரட் தங்க நாணயம், அதுக்கப்புறம் வந்து 1 சவரன் அதான் 8 கிராம். ஓகேவா? 8 கிராமில் அந்த தங்க இது தாலியை வந்து இது ப்ரெசன்ட் பண்ணுறதா வந்து அந்த உதவியாக பண்ணுறதா வந்து இந்த திட்டம் கீழே செயல்படுது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், விதவை மறுமண விதவை மறுமண விவரக்குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதன் மூலம் இந்த இசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை என்னன்னா வந்துட்டு செக்கோ கையில் பணமோ கொடுக்காம டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறது, அதான் இசிஎஸ் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் மூலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15,000 rupees ப்ளஸ் தேசிய சேமிப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 rupees ப்ளஸ் 4 கிராம் தங்க நாணயம் அப்படின்னு சொல்கிறது வந்து விதவை மறுமண இவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், தகுதி வரம்புகள். வசிப்பிடம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வசிப்பவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். வயது வந்துட்டு மணமகனுக்கு குறைந்தபட்சம் வந்து 21 வயசாக இருக்கணும். அடுத்து வந்து மணமகளுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்துட்டு 18 வயசு ஆயிருக்கணும். சரியா? மணமகனுக்கு 21 வயசும் ஆயிருக்கணும். மணமகளுக்கு குறைந்தபட்சம் வந்துட்டு 18 வயது வந்து கண்டிப்பாக பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வருமானம் வந்து பொதுவாக மூவலூர் ராமாமிர்தம் போன்ற குறிப்பிட்ட திட்டங்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சரியா? அவங்க வந்து தகுதி ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்ல, இந்த திட்டத்துக்கு வந்து இவ்வளோ தகுதி வரம்பு இருக்கணும், இவ்வளோ
வந்து வருமானம் இருக்கணும்னா அது 72,000க்கும் வந்து மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். நெக்ஸ்ட் விண்ணப்பம் வந்து சமூக நல அலுவலகங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ மாநில இணையதளங்கள் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுக்காக அந்த உதவித்தொகைக்காக நம்ம இதெல்லாம் சமர்ப்பிக்கணும். அது தேவையான ஆவணங்கள் என்னென்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு. அப்படிங்கிற குடும்ப அட்டைனா ரேஷன் கார்டு தானே, அது இருக்கணும். இல்லைனா வயது சான்று, வருமான சான்றிதழ் இருக்கணும், திருமண அழைப்பிதழ் வேணும், கல்வி தகுதி சான்றிதழ்கள் வேணும், சமூக சான்றிதழ் வேணும், அப்புறம் விதவை சான்றிதழ் வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு தகுதி சான்றிதழை அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த திருமண உதவிக்காக வந்து சமர்ப்பிக்கணும். அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலமைச்சர் மேரேஜ் ஹால் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மேரேஜ் ஹால்னு சொல்லிட்டு February 8, 2026 அன்று வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே 10 ஜோடிகளுக்கு வந்து அப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய துணை முதலமைச்சர் பண்ணி வச்சார். ஸோ அதில் அடுத்தடுத்து இப்போ மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு சார்பில் வந்துட்டு முதல்வர் மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து தொடங்கியிருக்காங்க. அது வந்து February 8, 2026 அன்று தொடங்கி 10 ஜோடிகளுக்கு அப்போயே மேரேஜ் பண்ணாங்க, இனாக்ரேஷன் பண்ண அன்னைக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு எவ்வளோ செலவுனா 13.56 கோடி 13.56 கோடி வந்துட்டு அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜ் ஹால் வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த திருமண திட்டம், திருமாங்கல்யம் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேறு எந்தெந்த பெயரில் எந்தெந்த இதுக்கு வந்து அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மறுமணத்துக்கு ஒரு நேமு, அப்புறம் நினைவு திட்டம்ங்கிறது ஒன்று, திருமாங்கல்யத்துக்கு இந்த காசு அந்த தங்கம் கொடுக்கறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து கீழே இந்த திட்டம் செயல்படுது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நன்றி.